ஒரே ஆண்டில் சுமார் 50,000 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாயை எட்டியுள்ளது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு சவரன் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியில் வட்டி விகித குறைப்புக்கு பின் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. வாரத்தின் முதல் வேலை நாளான திங்கட்கிழமை காலை ஒரு சவரன் விலை 720 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 440 ரூபாய் உயர்ந்து 1,120,000 ரூபாய் எனும் வரலாறு காணாத உச்சத்தை அடைந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 145 ரூபாய் அதிகரித்து 12,515 ரூபாயாக உள்ளது. தங்கத்திற்கு நிகராக வெள்ளியின் விலையும் ராக்கெட் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. காலையில் கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை மேலும் 2 ரூபாய் அதிகரித்து 215 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி விலை 2,15,000 ரூபாயாக உள்ளது. 1920ஆம் ஆண்டு ஒரு சவரன் தங்கத்தின் விலை 21 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. மெல்ல மெல்ல உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை 1980ஆம் ஆண்டு 1000 ரூபாயை தொட்டது. பின்னர் 2016ற்கு பிறகு அதிவேகத்தில் உயரத் தொடங்கியது. 2020இல் 30,000 ரூபாயையும் 2022இல் 40,000ஐயும் எட்டியது. 2024ஆம் ஆண்டில் 50,000 ரூபாயை எட்டிய ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரே ஆண்டில் 2 மடங்காகியிருக்கிறது. தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடே விலை உயர்விற்கு காரணம் என சென்னை தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். மொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன? அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலைதான் உயரும். இதேபோல் தங்கம் குறித்து நினைக்கவே முடியாத அளவிற்கு விலை அதிகரித்து விட்டதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். 2 பவுன் 1 பவுன் நகை எடுக்கிற கூட வசதி இல்லாமல் போச்சு. இப்படி விலை ஏறிச்சுன்னா நாங்கள் எப்படி ஒரு குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எங்களுக்கே ஆசையாக இருக்குது. ஒரு 2 பவுன் நகை வாங்கி கழுத்தில் போடக்கூட எங்களுக்கு வசதி இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி நாங்கள் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ நகை சீட்டு போட்டிருப்போம். அதில் வச்சு நாங்கள் போய் எங்கள் சேமிப்போட போய் ஏதோ நகை எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் சுத்தமாகவே எடுக்க முடியறதில்ல. கேட்டால் இன்னும் உங்களோடது வரலமா, 1 பவுனுக்கே என்ன வரல, கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோல்டோட விலையை பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. 1 லேக் இல்லைன்னா நம்ம கோல்டு ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்மளால 8 கிராம்ஸ் வாங்க முடியாது. முன்னாடியே 7,000 இருக்கும் போதே ஜிமிக்கு ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் கம்மியாட்டி எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தோம். நாள் ஆக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சரி, இதை விட்டால் இன்னும் 15,000 ஆயிரம் 1 கிராம் எடுக்க முடியாதுன்னு தான் இன்னைக்கு எடுக்கிறோம். மழை காரணமாக விடப்பட்ட விடுமுறைக்கு ஈடுகட்டும் விதமாக அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து முன்பாகவே பள்ளிகள் திறக்கப்படுவதாக வெளியான தகவலை பள்ளிக்கல்வித்துறை மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 10ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கிய நிலையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேற்று முதல் தேர்வுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளும் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. அதைத் தொடர்ந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக விடப்பட்ட விடுமுறைக்கு ஈடுகட்டும் விதமாக பள்ளிகள் ஜனவரி 2ஆம் தேதி முன்கூட்டியே திறக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. இதனை மறுத்துள்ள பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் அரையாண்டு விடுமுறைக்கு பின் ஜனவரி 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. காந்தி பெயரிலிருந்து 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் அம்சங்களை மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கிராமப்புற வறுமையை ஒழித்து 100 நாட்கள் கட்டாயமாக வேலை வழங்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மத்திய அரசு கடந்த 2008இல் செயல்படுத்தியது. இந்த திட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் என்பதற்கு பதில் இனி பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா என்ற பெயரில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட மசோதா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன், சுருக்கமாக VBGRAM என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. காந்தி பெயர் நீக்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணியின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருந்த இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதிய மசோதாவின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. மேலும் ஊதியத்தை பொறுத்தவரை 100% ஏற்று வந்த மத்திய அரசு இனி 60% மட்டுமே ஏற்கும் என்றும் 40% மாநில அரசு ஏற்க வேண்டிய நிலை ஏற்படும்.
விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் அந்த காலத்தை மாநிலங்களே முடிவு செய்யலாம் என்றும் வாரந்தோறும் ஊதியத்தை வழங்கவும் வழிவகை செய்யப்படுகிறது. மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றக்கூடிய முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாக சாடியுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் மத்திய அரசு அளிக்க பார்ப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் கண்டித்துள்ளார். வறுமையில்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றில் எப்படி மத்திய அரசு பின்வாங்கியதோ அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சியிலும் மக்கள் பின்வாங்க வைப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தென் தீபகற்பத்தில் மிகவும் குளிரான மலைவாசஸ்தலமாக உதகை தொடர்வதாகவும் அங்கு நேற்று குறைந்தபட்ச வெப்பநிலை 5.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உதகையில் கடும் குளிர் நிலவி வரும் சூழலில் இன்றும் நாளையும் மழை காரணமாக இரவு நேர வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் பெய்யும் மழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக குறைந்தபட்ச வெப்பநிலை உயரும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டு விருப்ப மனு அளித்தனர். அதிமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 1237 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டுக்கொண்டு விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து வழங்கினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலேயே போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். உடனே பார்த்தீங்கன்னா அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் நாளில் 1237 பேர் மனுக்களை பெற்றதாகவும் அதில் 349 பேர் பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேரில் மனுக்களை வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த 3 பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது. அதன்படி தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த் பாண்டாவும் இணை பொறுப்பாளராக முரளிதர் மோகலும் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பைஜெயந்த் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் கடந்த பல தேர்தல்களாக தமிழ்நாட்டின் கூட்டணி விவகாரத்தில் ஒரு சுமூகமாக நிலையை எட்டியவர். ஓரளவு தமிழ் பேச தெரிந்தவர், தமிழ்நாடு அரசியலை நன்றாக புரிந்து கொண்டவர் என்பன உள்ளிட்ட காரணிகள் இதில் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுகவுடனான கூட்டணியை இன்னும் சிறப்படுத்தவும் கூடுதல் கட்சிகளை சேர்த்து கூட்டணியை பலப்படுத்தவும் பியூஷ் கோயலுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள பரப்புரையின் போது பேனர் மீது தொண்டர்கள் ஏறாத வகையில் முள்கம்பி போடப்படும் என அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி நிகழ்ச்சிக்கு வருகிற போது சரியான நேரத்தில் சரியான சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல உரையாற்றினார். அதே போலதான் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துருவாரு முழுமையாக நம்பலாம். அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள், பொதுமக்கள் மட்டும் இதில் கலந்து கொள்கிறார். விஜயின் பரப்புரை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இந்நிகழ்ச்சி தமிழகத்திற்கே முன்னுதாரணமாக இருக்கும் என்றார். தஞ்சாவூரில்
கடைகளில் போலி QR கோட் ஸ்டிக்கர்களை ஒட்டி நூதன முறையில் பணம் திருடும் காட்சிகளே இவை. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் பொருட்கள் வாங்க வருவோர் வசதிக்காக QR கோட் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பலரும் பணம் செலுத்திய நிலையில் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் போது QR கோட் மூலம் செலுத்தப்பட்ட பணம் எதுவும் வங்கிக் கணக்கிற்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்து சிசிடிவியை ஆராய்ந்தபோது மர்ம நபர் ஒருவர் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி தான் கொண்டு வந்திருந்த QR கோட் ஸ்டிக்கரை அதில் ஒட்டி மோசடி செய்தது தெரியவந்தது. அதுகுறித்து வியாபாரிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் போட்டோவுடன் தகவல் பகிரப்பட்ட நிலையில் பல கடைகளில் இதுபோல ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான்கைந்து சீன்களில் மட்டுமே தான் நடிக்கும் படங்களில் கூட தன்னை முதன்மை கதாபாத்திரம் போல விளம்பரப்படுத்தினால் அந்த படத்தின் நிகழ்ச்சிகளுக்கு எப்படி வர முடியும் என்று நடிகர் யோகி பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னட நடிகர் கிச்சா சுதீப் நடித்துள்ள மார்க் படம் தொடர்பான நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அப்போது பட நிகழ்ச்சிகளுக்கு தான் வருவதே இல்லை என தன் மீது கூறப்படும் புகார்களுக்கு நடிகர் யோகி பாபு விளக்கமளித்தார். நம்ம வர போறேன், இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்ல தான் வரேன், சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க. என்னோட பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வரப்போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு என்ன கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும், சரிங்களா? வளர்ச்சி வந்துவிட்டால் இதுபோல சில பிரச்சனைகள் வருவது இயல்புதான் என்றும் யோகி பாபு தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைக்குள் அனைத்து வாதங்களையும் முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கோவில் தரப்பு வழக்கறிஞர் மலை உச்சியில் உள்ள தூண் தீபத்தூண் இல்லை, சமணர் காலத்து தூண் என்று கூறி அதற்கான சில புகைப்படங்களை சமர்ப்பித்தார். சமண முனிவர்கள் இரவில் ஒன்று சேர்ந்து கலந்தாலோசிப்பதற்காக தூண் வைக்கப்பட்டு வெளிச்சத்திற்காக அங்கு விளக்கேற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆஜரான தர்கா தரப்பு வழக்கறிஞர் வழக்கு விசாரணையின் போது தன்னுடைய வீடியோ கான்பரன்ஸ் இணைப்பை துண்டித்து விட்டதாக குறிப்பிட்டார். வழக்கு விசாரணையில் பல விதிமீறல்கள் உள்ளதாக குறிப்பிட்ட தர்கா தரப்பு சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி கோரிய மனுக்களில் உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்வு காணலாம் என உத்தரவு இருப்பதாகவும், ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் ஏன் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது எனவும் கேள்வி எழுப்பியது. உத்தரவில் ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு என பல வார்த்தைகள் பயன்படுத்தியது தங்களை பாதிப்பதாகவும் தர்கா தரப்பு வாதிட்டது. தொடர்ந்து வழக்கில் ஆராய்ச்சி மாணவரின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தர்கா தரப்பு கோவில் தரப்பு வாதம் தொடர்ந்த நிலையில் இன்றைக்குள் அனைத்து வாதங்களையும் முடிக்க வேண்டுமென நீதிபதிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. கோதுமையும் வழங்க வேண்டுமென எதிர்க்கட்சியினர் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசு செயல்படுத்தியிருப்பதாக கூறினார். எந்த அளவுக்கு இலவச அரிசி, இலவச கோதுமை, பொங்கல் பொருட்களும் நியாய விலை கடையும் சென்றாகிறது என்பதை நீங்கள் கூட பார்க்கலாம். அது என்ன குறைந்தாலும் சொல்லலாம். இலவச கோதுமை திட்டத்தின் மூலம் புதுச்சேரி அரசுக்கு 3,25 லட்சம் ரூபாய் கூடுதலாக செலவாகும் என அரசு தெரிவித்துள்ளது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் விகாஷ் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும்
பயன்படுத்தவும் தடை விதித்திருந்தது. இதனை மீறி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பியது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் விகாஷ்குமார் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதையடுத்து அவர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பியதற்கு அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய நிர்வாக பதிவாளர் நஸ்ரின் சித்திக் தான் காரணம் என்பதால் அவர் மட்டும் வரும் வெள்ளிக்கிழமை ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். सौम्या कुमारी, माननीय मुख्यमंत्री जी अपने हाथों से नियुक्ति पत्र देके नीलम अभिरंजन பீகார் மாநில அரசு விழாவில் இஸ்லாமிய பெண் ஒருவர் அணிந்திருந்த ஹிஜாபை அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் விலக்க முயன்ற சர்ச்சைக்குரிய காட்சிதான் இது. ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண் ஒருவர் ஹிஜாப் அணிந்து கொண்டு முதல்வரிடம் தனது பணியாணையை பெற வந்தார். அந்த பெண்ணிடம் ஹிஜாப்பை சுட்டிக்காட்டிய நிதிஷ்குமார் திடீரென அதை விலக்க முயன்றார். இச்சம்பவத்தின் போது துணை முதலமைச்சர் சம்ரத் சௌத்ரி நிதிஷ்குமாரை தடுக்க முயன்றார். அப்போது அமைச்சர் மன்கல் பாண்டே, முதன்மைச் செயலாளர் தீபக்குமார் ஆகியோர் சிரித்தபடி நின்றனர். இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் நிதிஷ்குமாரை சங்கி என ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பான எக்ஸ் பதிவில் நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனது என அக்கட்சி வினவியுள்ளது. மேலும் அவரது மனநிலை மிகவும் மோசமடைந்து விட்டதா அல்லது 100% சங்கியாக மாறிவிட்டாரா என்றும் கேள்வி எழும்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்த பதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. வடமாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பனிமூட்டம் காரணமாக டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் அதிகாலை 4 மணி அளவில் பயங்கர விபத்து ஏற்பட்டது. 4 பேருந்துகள், கார்கள் உள்ளிட்ட பிற வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி தீப்பற்றி கொழுந்துவிட்டு இருந்தன. பேருந்துகளில் இருந்த பயணிகள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறி உயிர் தப்பினர். 3-4 गाड़ियां जली हैं बस। आपको कैसे पता लगा? मैं तो यहीं पे हूँ, मैं तो प्रेजेंट टाइम में यहीं पे हूँ। गाड़ी में जब आग लगी थी मैं उस समय एक्सीडेंट हुआ था, जब उस समय गाड़ी में था, बैठा था। कितने लोग थे बस में? तो पूरा फुल सीट था, जितना सीट होती सब फुल। உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் காற்று மாசு மோசமான நிலையை எட்டியுள்ளதால் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் விவசாயிகள் வைக்கோலை எரிப்பது உள்ளிட்ட காரணிகளால் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அச்சுறுத்தி வருகிறது. குளிர்காலங்களில் இதன் தாக்கம் இன்னும் மோசமடையும் சூழலில் தற்பொழுது மூச்சு விடவே சிரமப்படும் அளவிற்கு மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மாசின் அளவு 450 என்ற அபாய அளவை எட்டியதை அடுத்து 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அமல்படுத்தியது. இதன் எதிரொலியாக நர்சரி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்க அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக அனைத்து வித கட்டுமான பணிகளுக்கும் டெல்லியில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாட்டையே உலுக்கிய பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாதி சஜித் ஜாட் மூளையாக செயல்பட்டதாக NIA குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. காஷ்மீரின் சுற்றுலா தலமான பெஹல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் துணை அமைப்பான LRF பொறுப்பேற்றது. இதைத் தொடர்ந்து கடந்த ஜூலையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் பெஹல்காம் தாக்குதலுக்கு தொடர்புடைய 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் 1597 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை NIA தாக்கல் செய்துள்ளது. இதில் TRF, அதன் முக்கிய தளபதி சஜித் ஜாட், சுட்டுக் கொல்லப்பட்ட ஜிப்ரான், சுலைமான் அப்கான் மற்றும் கைது செய்யப்பட்ட 2 உள்ளூர்வாசிகள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் நேரடி தொடர்பு இருந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அபுதாபியில் IPL மினி ஏலம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிகள் வாங்க உள்ளன என்பது குறித்து ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஏலம் தொடங்க உள்ளது. மொத்தம் 1355 வீரர்கள் இந்த ஏலத்திற்கு பதிவு செய்த நிலையில் அவர்களில் 359 பேர் மட்டுமே தகுதி பெற்றனர். இதில் 244 இந்திய வீரர்களும் 115 வெளிநாட்டு வீரர்களும் உள்ளனர். 31 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 77 வீரர்களை அணிகள் ஏலம் எடுக்க உள்ளன. அதிகபட்சமாக கொல்கத்தாவில் 13 காலி இடங்களும் ஐதராபாத் அணியில் 10 காலி இடங்களும் உள்ளன. இதேபோல அதிகபட்சமாக 64 கோடி ரூபாயை கொல்கத்தா அணி வைத்துள்ளது. அடுத்ததாக சென்னை அணியிடம் 43 கோடி ரூபாய் கைவசம் உள்ளது. 40 வீரர்கள் தங்கள் பெயரை அதிகபட்ச ஆரம்ப விலையான 2 கோடி ரூபாய்க்கு பட்டியலிட்டுள்ளனர். இந்த பட்டியலில் வெங்கடேஷ் ஐயர், ரவி பிஷ்ணோய் ஆகியோர் மட்டுமே இந்தியர்கள். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மாதிரி ஏலத்தில் ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீனை 30 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது. IPL மினி ஏலம் அபுதாபியில் இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9 வீரர்களை ஏலத்தில் எடுக்க உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை 43 கோடியே 40 லட்சம் ரூபாயை கையிருப்பாக வைத்துள்ளது. கடந்த தொடரில் படுதோல்வியை சந்தித்த சென்னை அணி புள்ளிப்பட்டியலிலும் கடைசி இடமை பிடித்ததால் அணியை இம்முறை பெரிய அளவில் மறுசீரமைப்பு செய்ய காத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜடேஜாவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் அணிக்குள் வந்துள்ள போதும் சுழற்பந்து மற்றும் ஆல்ரவுண்டருக்கான இடங்கள் காலியாகவே உள்ளன. சாம்கரன் மற்றும் பதிரனா விடுவிக்கப்பட்டதால் வேகப்பந்து வீச்சையும் பலப்படுத்த வேண்டிய தேவை உருவாகியுள்ளது. கேமரூன் கிரீன், நோக்கியா அல்லது ஜேசன் ஹோல்டரை ஏலத்தில் எடுக்க CSK முயற்சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மிடில் ஆர்டரில் அசத்துவதுடன் சிறந்த பினிஷராகவும் இருப்பதால் வெங்கடேஷ் ஐயரை ஏலத்தில் எடுக்கவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிரடி பேட்டிங் செய்வதுடன் பந்துவீச்சிலும் கை கொடுக்கும் வகையில் இங்கிலாந்து வீரரான லிவிங்ஸ்டனை ஒப்பந்தம் செய்ய சென்னை அணி கருதும் என கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பலமான இடது கை தொடக்க வீரர் என்ற வகையில் குவிண்டன் டி காக்கையும் சென்னை அணி கைப்பற்றலாம் என கருதப்படுகிறது. சென்னை தாம்பரம் அருகே செல்போனை திருடியதாக கூறி மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவர் ஒருவர் சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் கடந்த 4ஆம் தேதி சக மாணவர் ஒருவரின் செல்போனை திருடியதாகவும் அதை 9,000 ரூபாய்க்கு விற்க செயலி மூலமாக விளம்பரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதையறிந்த செல்போனை துவைத்த மாணவர் தனது செல்போனை கொடுத்து விடுமாறு கூறி நண்பர்களுடன் சேர்ந்து அவரை அடித்து தரையில் தரதரவென இழுத்து வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அவரது செல்போனை பறித்துவிட்டு திருடிய மொபைலை கொடுத்தால்தான் இதை தருவோம் என அவர்கள் கூறி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து செல்போனை அவர் ஒப்படைத்து தனது செல்போனையும் அவர் திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட இம்மாணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை என அவரது தந்தை புகார் அளித்துள்ள நிலையில் மாணவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருச்சியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையின் மாடியில் நின்று இளம்பெண் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. பேசிட்டு இங்கே பேச்சு கொடுத்துட்டு அங்கே போய் டக்குன்னு பிடிச்சிடணும். உறையூர் அருகே அண்ணாமலை நகரில் செயல்பட்டு வரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் சோனியா என்பவர் பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல பணிக்கு வந்த அவர் திடீரென 3வது தளத்தில் மேலுள்ள மாடிக்கு சென்று தடுப்புச் சுவரில் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி அச்சமூட்டினார். தரையில் இருந்து சில கடை ஊழியர்கள் அவரை கீழே இறங்க வலியுறுத்தியதைக் கண்டு பொதுமக்கள் கூடியதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 2 ஊழியர்கள் அவரை மீட்க மாடிக்கு ஏறிய சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் இளம்பெண்ணை பிடித்து கீழே இறக்கினர். இதனால் அதிர்ச்சியில் சோனியா மயங்கிய நிலையில் அவரை விரைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காவல்துறையினர் விசாரணையில் அவர் குடும்ப பிரச்சனையில் ஏற்பட்ட விரக்தியில் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உள்ளூர் வீரர்களுக்கும் உள்ளூர் காளை வளர்ப்போருக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பொங்கல் தினத்தன்று அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். சமீப காலமாக ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படும் வீரர்களும் காளை உரிமையாளர்களும் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. அதன்படி வாய்ப்பு கிடைக்காத உள்ளூர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காளையில அவனியாபுரத்தோட முடிச்சிடாங்க, அப்படி முடிக்கக்கூடாது.
3 ஊர் ஜல்லிக்கட்டு நடக்குது. 3 ஊர்லயுமே எங்க ஊர் காளையே நல்ல சிறந்த காளையெல்லாம் இருக்கு. 3 ஊருக்குமே எங்க காளைக்கு வந்து நல்லா 3 ஊருக்குமே கொடுக்கணும். ஆன்லைன் முன்பதிவு என்பது விவசாயிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதால் அதை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் நடந்த விழாவில் நடிகர் நாசருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டது. கலைஞர் விருது பெறுவதற்கு நடிகர் நாசர் மிக மிக பொருத்தமானவர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் நடிகர் நாசருக்கு கலைஞர் விருதையும், வடுவூர் எஸ்.என்.ஆர். கிருஷ்ணமூர்த்திக்கு ராஜரத்னா விருதையும் வழங்கினார். 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பன்முக கலைஞர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது. 2002 அமெரிக்காவில் நாதஸ்வரம் பற்றிய விரிவுரையை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். இவரின் சேவையை பாராட்டி ராஜரத்னா விருது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் முத்தமிழ் பேரவையினுடைய விருது வழங்கக்கூடிய விழாவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதேபோல கலைஞருடைய கதைவசனத்தில் இளைஞன், பாசப்பறவைகள், பொன்னர் சங்கர்னு பல படங்களில் நடித்த அவர் இன்று கலைஞர் விருதை பெறுவது மிக 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 பொருத்தம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நாசர் கலைஞர் விருதை பெற்றது மகிழ்ச்சி தருகிறது என்றார். அவருடைய எழுத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய எழுத்தை பயிற்சி பண்ணி தான் எனக்கு தமிழே ரொம்ப பழக்கப்பட்டது. முன்னதாக இயல் செல்வம் விருது திருவாரூர் புலவர் சண்முக வடிவேலனுக்கும், இசை செல்வம் விருது காயத்ரி வேங்கடராகவனுக்கும் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் புரிதலோடு பயணித்து வருவதாகவும், சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுப்பதும் கேட்டு பெறுவதும் கூட்டணிக்குள் நடக்கும் நிகழ்வுதான் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட அடுத்த ஆண்டு வாக்கு சதவிகிதம் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில மீண்டும் எங்களுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வருகை குறித்து எம்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார். அதிமுக இன்ஜின் இல்லாத கார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் இன்ஜினை நம்பி ஓட அதிமுக நீராவி ரயில் இல்லை, புல்லட் ரயில் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், புல்லட் ட்ரெயினுங்கிறது இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தான் ஓடுது. ஓட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் ஒன்னும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினா இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றதான் வந்து ஒரு உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் சொல்றேன். இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது. இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு இன்ஜினே வந்து இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு அமித்ஷாவிடம் உத்தேச தொகுதிகள் பட்டியல் எதையும் தரவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசியது குறித்து விளக்கம் அளித்தார். அந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சியமைக்கும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் நாள் இருக்கிறது. பிற கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதுவரையிலும் எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தன்னுடைய யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பாமகவில் யாரை துரோகி என நினைக்கின்றீர்கள் என்பதை பாமக தலைவர் அன்புமணி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியே போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன்,
சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். நானே என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில இல்லை. ஆனா எந்த கட்சியும் போக மாட்டோம். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணியை அவமானப்படுத்த மாட்டேன் என்றார். ராஜா அவருடைய மகன் எப்படி எங்க மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கெல்லாம் பார்க்கிறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓட விளையாடும், அவன் கொடுத்துட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும், சீரி பாயும் அப்படி நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கும். மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிவிட்டதாகவும் ஜி.கே. மணி குற்றம் சாட்டினார். மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் குவிந்த வெளிநாட்டு பிளமிங்கோ பறவைகளின் ட்ரோன் காட்சிகள்தான் இவை. வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட குளிர் பிரதேச நாடுகளிலிருந்து வந்துள்ள பிளமிங்கோ, பெலிகன், ஸ்பூன்பில், ஐபிஸ் மற்றும் கடற்கரை பறவைகள் அங்குள்ள சதுப்பு நில காடுகள் மற்றும் ஆழம் குறைந்த கடல் நீர் பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக தங்கி வருகின்றன. கோடியக்கரையில் இயற்கையாக கிடைக்கும் சிறிய இறால்கள், நண்டுகள் மற்றும் பாசி வகைகள் போதிய உணவாக இருப்பதாலும் இனப்பெருக்கத்திற்கு பாதுகாப்பான இடமாக இருப்பதாலும் பறவைகள் இந்த பகுதியை தேர்வு செய்துள்ளன. எஸ்ஐஆர் பணிகளின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலின் நகல்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில மற்றும் தேசிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வழங்க உள்ளது. இது தவிர இந்த பட்டியல் தேர்தல் ஆணையத்தின் CO மற்றும் DO இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. இதில் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், போலி வாக்காளர்கள், எஸ்ஐஆர் படிவங்களை வழங்காதவர்களின் விவரங்களும் இடம்பெறும். வரும் நாட்களில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொண்ட பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி தொழிலதிபரை தொரப்பாடி பேரூராட்சி திமுக செயலாளர் சுந்தர வடிவேல் வீடு புகுந்து தாக்க முயன்ற காட்சிதான் இது. பன்ருட்டி அடுத்த பணப்பாக்கத்தை சேர்ந்த முந்திரி தொழிலதிபரான கார்த்திக் குப்தா என்பவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமாக மோட்டாமேட்டில் 1 ஏக்கர் 90 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை விற்பனை செய்ய அவருடைய குடும்பத்தினர் முன்வந்த போது தொரப்பாடி பேரூராட்சி திமுக செயலாளர் சுந்தர வடிவேல் அவருடைய வீட்டிற்கு சென்று நிலத்தை விற்பனை செய்து தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. பஞ்சாயத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து 10 லட்சம் வந்து பஞ்சாயத்து பிரச்சனையை முடிச்சு தரேன்னு சொல்லி 10 லட்சம் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் 20 லட்சம் வந்து டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. இது தொடர்பான CCTV காட்சிகளுடன் கார்த்திக் குப்தா காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாதால் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த பன்ருட்டி 2வது குற்றவியல் நீதிமன்றம் தொரப்பாடி பேரூராட்சி திமுக செயலாளர் சுந்தர வடிவேல் மற்றும் ராஜாராம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதையடுத்து இருவர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் புதுப்பேட்டை காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரம் உலகக்கோப்பை தொடரில் தங்கப் பதக்கங்களை வேட்டையாடிய தமிழ்நாடு வீராங்கனை கீர்த்தனாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். மாலத்தீவில் நடைபெற்ற கேரம் உலகக்கோப்பை தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீர்த்தனா தனிநபர், இரட்டையர் மற்றும் குழு பிரிவுகளில் தங்கம் வென்று அசத்தினார். மற்றொரு தமிழ்நாட்டு வீராங்கனையான காசிமா ஒற்றையர் பிரிவில் வெண்கலமும், இரட்டையர் பிரிவில் வெள்ளியும், குழு பிரிவில் தங்கமும் வென்றிருந்தார். 2 வீராங்கனைகளையும் தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து பாராட்டு தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கீர்த்தனாவிற்கு 1 கோடி ரூபாயும், காசிமாவுக்கு 50 லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கினார். இதேபோன்று சென்னையில் நடைபெற்ற ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருதை முதலமைச்சரிடம் காண்பித்து துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார்.
உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒற்றை ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கும் உயர்கல்வி ஆணைய மசோதாவுக்கு திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதனை தாக்கல் செய்த நிலையில் மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் இந்த மசோதா இருப்பதாகவும் இதனை அனுமதிக்க கூடாது என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மும்மொழி கொள்கைக்கு அனுமதிக்கவில்லை என்று கூறி மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தற்போதைய மசோதா மூலம் இந்தி மொழியை திரிக்க முயற்சி நடப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குறிப்பிட்டார். இதனையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இம்மசோதாவை அனுப்பி விவாதிக்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதனிடையே அணு ஆற்றல் மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 2047 ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணு ஆற்றல் திறனை அடைவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை அடைய அரசின் முதலீடு மட்டுமில்லாமல் தனியார் முதலீட்டையும் ஈர்க்கும் வகையில் அணு ஆற்றல் மசோதா 2025 உருவாக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பாரம்பரிய வனப்பாதைகள் வழியாக நடந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல சீசனையொட்டி கோயில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. நாள்தோறும் சராசரியாக 80,000 பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சீசனில் கடந்த 8ஆம் தேதி ஒரே நாளில் அதிகபட்சமாக 1,1844 பேர் தரிசனம் செய்தனர். மண்டல சீசன் தொடங்கியதிலிருந்து இதுவரை சபரிமலை கோயிலுக்கு வந்த பக்தர்களின் எண்ணிக்கை 25 லட்சத்தை எட்டியுள்ளது. இதில் 37,059 பேர் அழுதக்கடவு பம்பா காட்டுப்பாதையில் நடைபயணமாக சபரிமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்துள்ளனர். அதே நேரம் சத்திரம் புல்மேடு வனப்பாதை வழியாக 64,776 பக்தர்கள் சபரிமலைக்கு பயணம் வந்துள்ளனர். இந்த பாதை வழியாக தினசரி 4,000 முதல் 5,000 வரை பக்தர்கள் சபரிமலைக்கு வருவதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபீன் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பீகார் அமைச்சர் நிதின் நபீனை பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பாஜக நிர்வாக குழு ஞாயிற்றுக்கிழமை உத்தரவிட்டது. இதையடுத்து டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் திங்களன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா மற்றும் மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நிதின் நபீன், கடுமையான உழைப்புக்கு பாஜகவில் எப்பொழுதும் அங்கீகாரம் உண்டு என்றும் தன்னை போன்ற தொண்டருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் எனவும் கூறினார். இதையடுத்து அவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் பதவியேற்றார். मैं राजकुमार गोयल जो मुख्य सूचना आयुक्त नियुक्त हुआ हूँ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் எதிர்ப்புக்கு மத்தியில் தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் பதவி பிரமாணம் எடுத்த காட்சிதான் இது. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய 3 பேர் குழு தேர்வு செய்யும். இதன்படி புதிய தகவல் ஆணையரை தேர்வு செய்ய கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் மத்திய அரசின் சார்பாக இறுதி செய்யப்பட்ட நபர்களின் பட்டியல் குறித்து விவாதம் நடந்தபோது இதில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் போதிய அளவில் இல்லை என கூறி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் மத்திய அரசு மத்திய தலைமை தகவல் ஆணையராக சட்டத்துறை முன்னாள் செயலாளர் ராஜ்குமார் கோயலை தேர்வு செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்தர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 6 வார காலத்திற்குள் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை கண்டறிய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரிய மனு நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன், மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் மாநில அரசுகளுக்கு கிடையாது என்று வாதிட்டார். அதற்கு கல்வி என்பது ஒருங்கிணைந்த பொதுப்பட்டியலில் இருப்பதால் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையில் அமல்படுத்தப்படக்கூடிய நிலையில் அதற்கு இந்த பள்ளிகள் எதிராக இருக்கும் என்று கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர், ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார்.
இதை கேட்ட நீதிபதிகள் தயவு செய்து இந்த விவகாரத்தை மொழி பிரச்சனையாக மாற்றாதீர்கள் என்றும் மத்திய அரசுடன் அமர்ந்து பேசி நிலைமையை சரி செய்யுங்கள் என்றும் அறிவுறுத்தினர். மத்திய அரசு செய்வதை திணிப்பு என்று எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்றும் அதை மாணவர்களின் வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். எதிர்மறையான மனப்பான்மையுடன் இதுபோன்ற விவகாரங்களை கையாளாதீர்கள் என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள் இப்போதே பள்ளிகளை கட்ட உத்தரவிடவில்லை என்றனர். விலை உயர்ந்த கார் மற்றும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மணமகன் வரதட்சணையாக கேட்டதால் மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. பரேலியில் தொழிலதிபர் ரிஷப்புக்கும் ஜோதி என்பவருக்கும் இடையே கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருமணம் நடைபெற இருந்தது. ஆனால் திருமண சடங்குகளுக்கு முன்பு விலை உயர்ந்த கார் மற்றும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை வரதட்சணையாக மணமகன் கேட்டதாக தெரிகிறது. தனது கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே திருமணம் நடைபெறும் என மணமகன் ரிஷப் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது குடும்பத்தின் நிலையை கருத்தில் கொண்டு இதுபோன்ற பேராசை கொண்ட நபரை ஒருபோதும் கரம் பிடிக்க மாட்டேன் என கூறி மணமகள் ஜோதி திருமணத்தை நிறுத்தினார். 5 बजे ही तैयार होकर आ गई थी. वहाँ पे मैं वेट कर रही थी. रात के 2 बज गए कि अब बारात आएगी, अब बारात आएगी. जब दूल्हा आया उसके बाद दरवाजे पे पापा से बोला गया कि मुझे 20 लाख रुपए चाहिए हम लोग को और एक ब्रेजा कार चाहिए. இது தொடர்பான வீடியோ காவல்துறை கவனத்திற்கு சென்ற நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிடெக் படிக்கும் மாணவர்கள் 3 ஆண்டுகளில் பிஎஸ்சி பட்டத்துடன் வெளியேறும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிடெக் பாடப்பிரிவில் படிக்க ஆர்வமில்லாமல் சேரும் மாணவர்கள் 4 ஆண்டு கால படிப்பை முடித்து பட்டம் பெற சிரமப்படுவதாக சென்னை ஐஐடி டீன் பிரதாப் ஹரிதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான எம்பிஏ உள்ளிட்ட உயர்கல்வியில் சேரவும் சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட தேர்வுக்கு தயாராகவும் புதிய செயல்முறையை அமல்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். அதன்படி 2024 பிரிவு மாணவர்கள் விருப்பப்பட்டால் 2027ஆம் ஆண்டு பிஎஸ்சி பட்டத்துடன் வெளியேறலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு முந்தைய பேட்ச் மாணவர்கள் இந்த முறையில் வெளியேற குறைந்தது ஒரு முறையாவது பட்டப்படிப்பை முடிக்க முயற்சித்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செமஸ்டரிலும் மாணவர்கள் 66 கிரெடிட் எளிதாக பெற முடியும் என்றாலும் குறைந்தபட்ச கிரெடிட்டை 50ஆக குறைத்துள்ளதாக பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் வசதிக்காக 40% பாடங்கள் விருப்ப பாடங்களாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புகழ்பெற்ற தெய்யம் வழிபாட்டின் போது கடவுள் வேடமிட்டு நடனமாடியவர் மரக்கேடயத்தால் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்த அதிர்ச்சி காட்சியே இது. கேரள மாநிலம் நிலேஸ்வரம் அருகே உள்ள விஷ்ணுமூர்த்தி கோயிலில் தெய்யம் நிகழ்வின் போது பூமாருதன் வெள்ளோட்டம் நடைபெற்றது. திரளான மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தனர். பூமாருதன் வேடமிட்டு நடனமாடியவர் ஒரு கையில் கத்தியும் மறு கையில் கேடயமுமாக வலம் வந்தார். அப்போது அவர் மரக்கேடயத்தால் இடித்ததில் இளைஞர் திடீரென மயங்கி சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது நலமுடன் உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஆர்டர்லிகளாக பணியாற்றும் காவலர்களை உடனடியாக திரும்பப் பெற பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளின் வீடுகளில் ஆர்டர்லிகளாக காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது ஆர்டர்லி முறையை ஒழிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள அபய்குமார் சிங் அனைத்து மாநகர போலீஸ் கமிஷனர்கள், மண்டல ஐஜிக்கள், சரக டிஐஜிக்கள், மாவட்ட எஸ்பிக்கள் உள்ளிட்டோருக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் ஆர்டர்லிகளாக பணியாற்றும் காவலர்களை உடனடியாக திரும்பப் பெற்று காவல் பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு 30 விழுக்காடு குறைத்தால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 4300 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு 90 விழுக்காடு நிதியை மத்திய அரசு வழங்கி வரும் நிலையில் அதனை 60 விழுக்காடாக குறைக்க புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் நிதி பங்களிப்பு 10 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக உயர்வதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறப்படுகிறது.
எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய அரசு முன்மொழிந்துள்ள புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 4300 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் மாநில அரசுகள் செலவினத்தை குறைப்பதற்காக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் வேலை நாட்களை குறைக்கும் நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் எழுந்துள்ளது. மத்திய அரசு முன்மொழிந்துள்ள இந்த புதிய திட்டம் கூட்டாட்சிக்கும் மக்களுக்கும் விரோதமானது என்று மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் விமர்சித்துள்ளார். தாவேகா பரப்புரைக்கு வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிட்டதை விட அதிகமாக இருக்கக்கூடாது என காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. நாளை மறுதினம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மூங்கில்பாளையத்தில் தாவேகா தலைவர் விஜய் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை பரப்புரை வாகனத்தில் உரையாற்ற உள்ள நிலையில் இதற்காக பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது. அதன்படி பரப்புரை வாகனம், VIP பாக்சஸ், பெண்கள் பாக்சஸ், இதர பாக்சஸ், உள்நுழையும் வழிகள் மற்றும் வெளியேறும் வழிகள் குறித்த தெளிவான வரைபடம் காவல்துறையிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் போது ஒவ்வொரு பாக்ஸிலும் 80% பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் ஒவ்வொரு பாக்ஸிலும் குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு வரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிட்டதை விட மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைகளில் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்திற்கு இடையே சென்று வர தனி வழி விடப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதுமான CCTV கேமராக்கள் அமைப்பதுடன் நிகழ்ச்சியை முழுமையாக வீடியோ பதிவு செய்து காவல்துறை வசம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெகு நேரத்திற்கு முன்பே நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் வருவதை உறுதி செய்யவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மின்கம்பங்கள், மரங்கள், கட்டடங்கள், விளம்பர பதாகைகள் மீது யாரும் ஏறி நிற்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் பயன்பாட்டை குறைத்து விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேடையில் பேசிய அவர் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய உதயநிதி மாணவர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஸ்கிரீன் டைம் அதை கம்மி பண்ணிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட பயன்படுத்தி தொடர்ந்து களத்துல பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை காட்டி வெளிக்காட்டி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைச்சு தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் நீங்க அத்தனை பேரும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விளையாட்டு வீரர்களுக்கு உதவ அரசு தயாராக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 105 வயதான பாட்டியின் பிறந்த நாளை குடும்பத்தினர் விமர்சையாக கொண்டாடினர். மதகொண்டப்பள்ளி கிராமத்தில் வசித்து வரக்கூடிய குரு பசவம்மா 6 பிள்ளைகளுக்கு தாயான இவர் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் தன்னுடைய 105வது வயதை எட்டிய நிலையில் அதனை கொண்டாட குரு பசவம்மாவின் மகன்கள் முடிவு செய்தனர். அதன்படி உறவினர்கள், நண்பர்கள் கூடி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினர். லிங்காய சமூகத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மடாதிபதிகள் இதில் பங்கேற்று குரு பசவம்மாவிடம் ஆசி பெற்றனர். மேலும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் இதில் பங்கேற்றனர். அனைவருக்கும் அறுசுவை அளிக்கப்பட்டது.